ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் சிறப்பான ஒரு நாளில் கூடி வருது. ஜனவரியுடைய 18ஆம் தேதி தான் அந்த நாள். அன்னைக்கு தை மாதம் 4ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாளில் என்ன சிறப்புனா, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை தையில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சிறப்பான முறையில் கூடியிருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு சில காரியத்தை செய்யணும். அதை செய்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லாமல் 7 தலைமுறைக்கு உங்கள் சந்ததியினருக்கு நல்ல அருள் கிடைக்கும். அதனால் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த தை மாத அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு விபரீத ராஜயோகமானது ஏற்பட போகுது. வேலையில் கூட மிகப்பெரிய மாற்றமானது காத்திருக்கு. ஸோ வேலையில் என்ன மாற்றம் காத்திருக்கு, விபரீத ராஜயோகத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் இந்த தை மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். தை மாதம் அதனாலேயே பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டு இருப்பாங்க. மகாபாரதத்தில் பீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்காக காத்து கொண்டிருப்பாரா. அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த தை மாதம். ஸோ சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை, அப்புறம் மாட்டுப்பொங்கல், கருநாள், இந்த மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் தையில் வரும். சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்திருக்கு. இந்த மாதிரி தையில் நிறைய சிறப்பு இருக்குது. இப்பேற்பட்ட தையில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள், பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசி அன்பர்களே, தை அமாவாசையில் 10ல் இருந்த குரு பகவான் பெரிய ஆபத்தாக இருந்தது. இதனால் பலர் வேலையை இழந்திருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு பகவான் 10ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு சென்றுள்ளார். அதிர்ஷ்டங்கள் நிறைய இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பதவிகள், உயர்கல்வியில் ஏற்றம், இந்த மாதிரி நிறைய ஏற்படும். குரு பகவான் 7வது பார்வையாக அனைத்து கிரகங்களையும் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பது பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இதுதான் உங்கள் விபரீத ராஜயோகத்துக்கு காரணம் என்று குறிப்பிடப்படுது. அப்புறம் ராசிநாதன் சுக்கிரன் புதன் 3ல் மறைவதால் மிகப்பெரிய விபரீத ராஜயோகங்கள் அதனாலேயும் கிடைக்கும். சூரியன் 3ல் மறைந்துள்ளதால் சொந்த சகோதரர்களாலேயே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். 2-7 கூடிய செவ்வாய் பகவான் 3வது இடத்துல மறையும் போது பணவரவு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு ஏற்படும். 4வது இடத்துல செவ்வாய் உச்சம் பெறும்போது பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். பணம் வரக்கூடிய சூழலானது ஏற்படும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். புதன் பகவான் 12க்கு 9 கூடியவர் 4வது இடத்துல உச்சம் பெறுகிறார்.
இதனால் அற்புதமான பலன்களானது கிடைக்கும். நிறைய பணவரவு ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர யோகமானது இந்த டைம் உண்டாகும். அதுக்கப்புறமேட்டு வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலை போய்விடும் என்ற அச்சத்தில் இருந்து விடுபடுவீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து விடுதலை அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் அகலும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி பணவரவு உண்டாகும். உயர்கல்வி உயர் பதவிகள் கிடைக்கும். அதுக்கான யோகம் ஏற்படும். சிறப்பு சிகிச்சைகளால் குழந்தை பாக்கியம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதனால் சிறப்பு சிகிச்சைகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். சனி பகவானுக்குரிய கருப்பு சட்டைகளை போடுவது, எள்ளு சாதத்தை ஏழை எளியவர்களுக்கு காகத்துக்கு தானமாக கொடுப்பது, இதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு பண்ணிங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும். திரும்பவும் உரம் சென்று ராகுகேது பகவானை வழிபாடு செய்து வருவது ஏற்றத்தை கொடுக்கும். ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க உங்களை விட்டு விலக அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி ஆகணும். இதெல்லாம் தான் தை அமாவாசை பலனாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ முன்னோர்கள் ஆசி பெற இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக காரியத்தை சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சு வாங்க அதை செய்வீங்க. வருடத்தில் 12 மாதங்கள் வரக்கூடிய அமாவாசையிலுமே நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியோடு செய்ய வேண்டும். அதுலேயும் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தற்போது வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடணும். ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வழிபாடு என்று சொல்வதா, பரிகாரம் என்று சொல்வதா, அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா, நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நான் சொல்வதை வைத்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும். நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம், ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கின்றார்களான்னு. அவர்கள்லாம் ஓஹோ பணக்காரர்களாக தானே இருக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் பின்பற்றவே இல்லை அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வரும். உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சீனர்கள் முன்னோர்களை வழங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் வாழ்வர்கள் மறக்காமல் முன்னோர்களை வைத்திருக்கணுங்கிறதுக்காக 7 தலைமுறையுடைய பெயர்கள் எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்லுவாங்க. நமக்கு தெரியுமா இப்போ 7 தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்? கண்டிப்பாக தெரியுமான்னு சொல்லுங்கள். 7 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏன் யாருக்குமே தெரியாது. 3 தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக இருக்குது. இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு, கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு 7 தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா, வேறு சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஆக்சுவலி நம்மளோட உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் கலந்து இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளை நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்பில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும். ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ தான் இப்போ நம்ம உடம்பில் இருக்குது. நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்வது உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் தான் உனக்கும் இந்த பிரச்சனை வரும்னு. அதுபோல தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் அந்த கஷ்டம் இப்போ நம்மளை பின்தொடரும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை வைத்திருக்கிறாங்க. அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விடுங்க. நீங்களும் இந்த தை அமாவாசையில் ஃபேமிலி சார்ட் ஒன்றை எழுதுங்க. இந்த ஃபேமிலி சார்ட்டில் உங்களுடைய 7 தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 7 தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும். நம்மளுடைய தலைமுறை செழிக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து, பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தை அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதுங்க, அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தும். உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த 7 தலைமுறைகளையும் வாழ்த்தும். உங்கள் பரம்பரைக்கே அந்த வாழ்த்து கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.